நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசம் தான் இடையில இருக்கு. இந்த சமயத்துல எந்த கட்சி, எந்த கட்சியோட சேர்ந்து கூட்டணியில தேர்தல சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக மக்கள் அனைவருமே மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவுடனான கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இது குறித்த கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கும்போது, அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க பாஜக, பாமக இடம்பெறும் கூட்டணியில அங்கம் வகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக எப்படி மதவாதத்தை முன்னிறுத்தி சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையும் வெறுப்பையும் தூண்டி விடுகிறதோ, அதே மாதிரிதான் பாமகவும் சாதியை முன்னிறுத்தி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வன்முறையும் வெறுப்பையும் தூண்டி விடுகிறது. எனவே இந்த 2 சக்திகளும் இடம்பெறும் கூட்டணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து நம்முடைய விடுதலை லென்ஸ் தமிழ் சார்பா நம்ம ஆராய்ஞ்சு பார்த்ததுல பாமக ஒரு கட்டத்துல தலித் அல்லாதார் கூட்டமைப்பு, அப்புறம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நாடக காதல் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தினாங்க. அவர்கள் மீது ஒரு வன்முறையை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. அதன் பிறகு பாமகவோட அங்கம் வகிச்ச எந்த கூட்டணியும் இதுவரை நடந்த தேர்தல்கள்ல வெற்றி பெற்றதா வரலாறே இல்லை. அப்படி இருக்கிறப்போ திமுக கட்டாயம் விசிகாவை தங்களுடைய கூட்டணியில் வைத்துக்கொண்டு பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் பேசிட்டு இருக்காங்க. பாமகவோட கடைசி ஒரு ஆப்ஷனா நம்ம எந்த கட்சியை நம்ம பார்க்கணும்னா தாவேகா மட்டும்தான் இன்னும் இருக்கு. பாமகவை அவர்கள் கூட்டணியில சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காத்தும் திமுகவோட தனிப்பட்ட விருப்பம். அதில் நாங்கள் எந்தவித நிர்பந்தமும் வைக்கல. திமுகவை நாங்கள் எந்த விதத்திலையும் கட்டாயமும் படுத்தலை. எங்களையும் திமுக எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்த விரும்பல. நாங்கள் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க ஒரு நினைச்சதில்லை. திமுக பாமகவை ஒரு வேளை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என்பது உறுதி. இது எங்களுடைய நிலையான ஒரு நிலைப்பாடு, உறுதிப்பாடு. எந்த ஒரு சமயத்திலையும் பாஜக மற்றும் பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பா இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் திட்டவட்டமாக தனியார் தொலைக்காட்சிக்கு பதிலளிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து பாமகவுக்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தான். தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்னன்னு நமக்கு தெரியல. கடைசியா அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தாவேகா மட்டும்தான். எனவே பாமக யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். விசிக திமுகவுடன் கூட்டணிகளை தொடர்ந்து பயணிக்குமா என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கூட்டணிகள் தொகுதி பங்கீடு நடந்துட்டு இருக்கு. அந்த தொகுதி பங்கீடுல என்ன நடக்கும் நமக்கு தெரியல. விசிக 10 சீட்டு கேட்குது. ஆனால் திமுக எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதும் திட்டவட்டமா நமக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 களம் யாருக்கு சாதகமாக அமையுது என்று. நன்றி, வணக்கம்.